எப்படி வந்து ஒரு சூரியனுக்கும் ஒரு நிலா அந்தந்த டைம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மிஸ் ஆச்சுன்னா எவ்வளோக்கு இவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உடம்புல நடக்குமோ, சேம் திங் நம்ம தூக்கத்தை வந்து நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போல்லாம் குழந்தைங்க வந்து 11 மணிக்கு தூங்குறதும் 1 மணிக்கு தூங்குறதுன்றது வழக்கமாக இருக்கும்போது காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கிட்டோம் அப்படின்றது வந்து அதுக்கு ஈடு கொடுக்கவே கொடுக்காது. உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான உணவு கொடுக்குறோம், எவ்வளோ நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வளர்க்குறதுக்கு முன்னாடியே ஃப்ளாஷ் கார்டு எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்ம ரொம்ப அதிகப்படியான அந்த ஒரு கற்றலுக்குள்ளார போயிட்டோம் ஆரம்ப காலகட்டத்திலே அப்படின்னா அவங்களுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் சரியான முறையில் நடந்திருக்காது. ரொம்ப பச்சை குழந்தைங்களை தூக்கிட்டு மால் போகிற காலகட்டம் வரைக்கும் வந்துருச்சு. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுன்னா அந்த குழந்தையோடைய உணர்வு ரீதியான ஸ்பிரிச்சுவல் க்ரோத், சென்சோரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். வணக்கம். எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக மழலையர் கல்வி பற்றி பேசுகிறதுக்கு திருமதி சங்கீதா ஜான் வந்திருக்காங்க. இவங்க பட்டாம்பூச்சி மழலையர் பள்ளி அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வராங்க. அது பள்ளி மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த சமுதாயமாகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன அறிமுகம் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், உங்களுடைய எஜுகேஷன் அந்த மாதிரி. வணக்கம் அக்கா. நான் வந்து மாண்டசரி எஜுகேஷன் முடிச்சிருக்கேன். வேர்ல்ட் ஆஃப் பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. சிறு குழந்தைங்களுக்கான அவங்களுக்கு உடைய வளர்ச்சிக்கு அவங்களுக்கான சூழலில் உருவாக்கக்கூடிய ஒரு ரிசர்ச்சில் இருக்கேன்னு வச்சுங்களேன். இது வந்து இதில் வந்து அவங்களுக்கான ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான் அவங்களுக்கான வளர்ச்சிக்கான மிகப்பெரிய அடிப்படை அப்படின்றத உணர்ந்து ஒரு 10 வருடமாகவே பட்டாம்பூச்சி கம்யூனிட்டி ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்கேன். இதோட ஒரு பங்காக பட்டாம்பூச்சி ப்ரீ ஸ்கூல் கம் லேர்னிங் சென்டர். இது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ரொம்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சமூகத்தை சேர்க்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், இல்லாட்டி ஒரு சமூக கூடல் நடக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இருக்க முடியும். ஸோ எனக்கு வந்து கம்யூனிட்டி ஃபார் சில்ட்ரன் நடத்தும் போது வேரியஸ் பிளேஸ் எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வந்து என்னோட கனெக்ட் ஆனாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப அப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து ரொம்ப மழலையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய பெற்றோர்களை ரொம்பவே அணுகி, ஏன்னா ஆரம்ப கட்ட கல்வின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் அடுத்த நிலை கல்விக்கான ஒரு பேஸாக இருக்கிறதுனால அவங்களுக்காக நான் வந்து ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த சமூகத்தினரை ஆரம்பமே வந்து நம்மளுக்கு குழந்தைக்கு எந்த சூழ்நிலை முக்கியம் அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ணோம்னா அது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கல்வியை தேர்ந்தெடுத்து என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கணுன்றதுக்கான தெளிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அடிப்படை. அதனால் ஒரு கம்யூனிட்டி ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு உணர்வு ரீதியான ஒரு சமூகத்தை உண்டாக்கி குழந்தைங்களுக்கான சூழலில் உண்டாக்கி தர்றது அப்படின்ற ஒரு மிஷன் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தணும், சோல்ஃபுல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஹெல்த் கிவிங் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே வந்து ஹெல்த் கிவிங் கரிக்குலமா அப்படின்னா என்ன? ஏன்னா எஜுகேஷனில் ஹெல்த் கிவிங் அப்படின்றதுலாம் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு சொல்லாக கூட இருக்கலாம். பட் உண்மையாக பார்த்தோன்னா கல்வி என்பது வந்து ஒரு வாழ்வியலுக்கான ஒரு தயாரிப்பு இல்லைங்களா? நம்ம எதுக்கு கல்வி, வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்றதே வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழ போகிறோம் அதுக்கான ஒரு தயார் நிலை தான் கல்வியாக அமைக்கிறோம். அப்போது எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் மனி ஒன்லி இல்லைங்களா? ஸோ ஒரு பணம் தேவை, இல்லாட்டி பொருளாதார தேவை, ஒரு சொகுசான வாழ்க்கை, அதுக்கான கல்வி அல்ல. அது ஒரு அதுவும் தரக்கூடிய செல்வம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் குழந்தைக்கு அறிவாற்றல் மட்டும் வேணும் அப்படின்றதும் கல்வி அல்ல. அறிவு மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையை முழுக்க வாழ முடியாது. ஸோ இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் லேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அடிப்படையில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைங்கன்னு இல்லை நம்மளுக்குமே ஆரோக்கியம் இருந்தால் தான்
அடுத்தது நம்ம எதுலேயுமே ஆற்றலாக செயல்படுத்த முடியும். ம். அப்போது ஆரோக்கியம் தரக்கூடிய கல்வி முறை அப்படின்றது இருக்கா அப்படின்னா உறுதியாக இருக்குது. ம். ஏன்னா மழலையர் கல்வியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிப்படையாக ஹெல்த்து வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 9 months அவங்களோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்னா குழந்தையோட உடல் அவங்களோட சோல் எல்லாமே உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸில் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஹெல்தி ஃபுட்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு சீக்கிரம் தூங்க வைங்க. ஸோ ஒரு சமூகமே சேர்ந்து, உங்களுக்கு தெரியும் நம்மளோட கல்ச்சரில் எவ்வளோ ஒரு அழகான இயல்பாக ஒரு விழாக்களாக அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சிருப்பாங்க. 3ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆவது மாதம், 9ஆவது மாதம்னு எல்லா காலகட்டத்துலேயும் அவங்கள வந்து பக்குவமாக கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கணும். குழந்தை பிறந்த உடனேவே அவங்க வந்து ஹெல்தி ஆகிட்டாங்கன்னு நம்மளால இது பண்ண முடியாது. அது சஸ்டெயின்டு க்ரோத் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்களோட வளர்ச்சியே நம்ம என்வாயன்மெண்ட் மூலயமா கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அடிப்படையில் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 8 years ஆஃப் ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா ப்ராசஸ் உடைய அடிப்படையாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஹெல்த்தை எப்படி நம்மளால நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ நியூட்ரிஷன் சொல்லவே தேவையில்ல. உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான உணவு கொடுக்குறோம், எவ்வளோ நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன குழந்தைங்களை வளர்க்கும் போது ஒரு 2 வயசு அப்படி வளர்க்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தூங்குற குழந்தைய எழுப்பாது, வளர்ந்துட்டு இருக்கு உடம்பு, அவங்கள எழுப்பக்கூடாது அப்படின்றது. ஏன்னா தூக்கத்தில் தான் குழந்தையுடைய ஆரோக்கியமும் உடலும் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன் இப்போ தூக்கத்தை பற்றியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை. இப்போது ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங், அதாவது ஒரு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஓட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங், லேட் நைட் ஷிஃப்ட்ஸ், லேட் ஒர்க்கிங் இருக்கிறதுனால குழந்தைங்களும் சேர்ந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இனஃப் ஸ்லீப் இல்லை. ஸோ மார்னிங் அவங்க தூங்கிடுறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லுவாங்க. காலையில் நாங்கள் காம்பன்சேட் பண்ணி தூங்க வச்சிடுறோம். நோ, ஏன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அக்யூபஞ்சரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்லாம். ஸோ ஆர்கன் கிளாக் தேரி கண்டிப்பாக ஆர்கன் கிளாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த நேரத்தில் எதை செய்கிறோன்றது, இப்போ பரவாயில்ல சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரம் காயட்டும், நிலா பொறுமையாக வந்தால் பரவாயில்ல, இல்லை நிலா நிறைய நேரம் இருக்கட்டும், காலையில் விடியணும்னு அவசியமே இல்லைன்ற பேச்சு மாதிரி நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா we are also part of the environment, we are part of the universe. ஸோ எப்படி வந்து ஒரு சூரியனுக்கும் ஒரு நிலா அந்தந்த டைம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மிஸ் ஆச்சுன்னா எவ்வளோக்கு இவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உடம்புல நடக்குமோ, சேம் திங் நம்ம தூக்கத்தை வந்து நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போல்லாம் குழந்தைங்க வந்து 11 மணிக்கு தூங்குறதும் 1 மணிக்கு தூங்குறதுன்றது வழக்கமாக இருக்கும்போது காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கிட்டோம் அப்படின்றது வந்து அதுக்கு ஈடு கொடுக்கவே கொடுக்காது அந்த ஆரோக்கியத்துக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து ஸ்லீப் எஜுகேஷனே இப்போ ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஸோ ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மட்டும் போதுமா ஆரோக்கியத்துக்குனா கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ரைட்டாக, ஒரு சோல்ஃபுல்லான எஜுகேஷன் தேவை அப்படின்னு. இதை பற்றிலாம் ஏங்க இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாகவே வந்து நம்மளோட மரபுலேயே இதெல்லாம் நம்ம ரொம்ப இயல்பாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமூகம் இருக்கும், ஒரு கூட்டு குடும்ப சூழல் இருந்தது, ஒரு கிராமமே சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா விழாக்கள் இருக்கும், வீடுகளில் பார்த்திங்கன்னா தோரணம் கட்டியிருப்பாங்க, வாசல் தெளிச்சு, தோரணம் அளவுக்கு போக வேண்டாம், வாசல் தெளித்து கோலம் போடுவோம், விளக்கேற்றுவோம், அம்மா அழகாக பூ வச்சுருப்பாங்க, ரொம்ப வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சமையலே பார்த்திங்கன்னா அதோடைய நம்ம 5-6 சென்சஸ் பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ சென்சோரியல் எஜுகேஷனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த வாசலில் இருக்க கோலத்துலேருந்து, அம்மா வச்சுருக்க பூலேருந்து, நம்மளுடைய சமையல் கட்டுகளில் இருக்கக்கூடிய வாசனை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதோட சுவை, நறுமணம், இது எல்லாமே போதும். இது இல்லாத இசை என்பது நம்மளுடைய மரபுலும் நம்மளுடைய தமிழர்களுடைய இதில் வந்து இயல் இசை நாடகம்ன்றது அடிப்படையாகவே இருந்த ஒரு விஷயம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சூழல். அந்த சூழலை சிறப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இயல்பாகவே கற்றல் நடக்குது. இதுதான் வந்து அடிப்படை. இப்போ அந்த சூழல் இருக்கா? ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபேமிலிஸ்
அதில் 2 பேரும் ஒர்க்கிங். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்குலேயே ஏன் அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. டிஜிட்டல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. டிஜிட்டலைசேஷன் ஏன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம், ஓரளவுக்காவது அனுபவிச்சோம். நம்ம பெற்றோர்கள் அனுபவித்தது அளவுக்கு அல்ல, ஆனால் நம்மளாவது அதை கொஞ்சமாவது அனுபவிச்சோம். சம்மர் சீசன்லாம் கரெக்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு ஒரு வெளியில் விளையாட்டி தெருவில் விளையாடி அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழ்வியல் முறையில் நம்ம இருந்துட்டு அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு டிஜிட்டல் எஜுகேஷன் டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் இட் இஸ் சப்போர்ட்டிங் ஆர் இன்னேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து வளர்ந்தது? நம்ம மண்ணில் விளையாடி இருக்கோம், செடி கொடிகளோடு இருந்திருக்கோம், ஆடு மாடுகளோடு இருந்திருக்கோம், ஒரு சூழல் விளையாட்டு சூழல்லேருந்து நம்ம கற்றலை வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இருந்ததுனால நம்ம நல்லா இப்போ இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இதிலேருந்து நம்மளுக்கு ஆட் ஆன் இன்டெலிஜென்ஸாக ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வளர்க்குறதுக்கு முன்னாடியே ஃப்ளாஷ் கார்டு எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்ம ரொம்ப அதிகப்படியான அந்த ஒரு கற்றலுக்குள்ளார போயிட்டோம் ஆரம்ப காலகட்டத்திலேயே அப்படின்னா அவங்களுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் சரியான முறையில் நடந்திருக்காது. இதில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது. இப்போ இருக்க உணவுகளில் நம்ம பார்க்குறோம் பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் நம்ம பார்த்த காலகட்டத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. உணவு மாதிரி, அவ்வளோதான், உணவு மாதிரி. ஆமாம், இப்போ உணவு மாதிரி. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி வந்துட்டதுனால உணவுமே சூடாக சமைச்சு அப்போ யார் கையால் சமைச்சோம், நோய் ஆஃப் ஃபார்மர் வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு யார் உன்னுடைய நெல்லை போட்டா எங்கே அறுவடை பண்ணன்ற தெரிஞ்சுக்கும். இப்போ யார் உன்னோட உணவை சமைக்கிறானே நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த உணர்வு எல்லாமே எடை போட்டு சமைச்சான்னு உறுதி. அவங்க இது எப்படி சொல்லுவாங்க, ஏன் இது வந்து ஹெல்த் கிவிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த ஒரு எனர்ஜி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க, எந்த உணர்வில் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோமோ அது வந்து டிரான்சாக்ட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் குழந்தைகளுக்கு மழலையர் கல்வியை பொறுத்தளவு வீடுகள்லேயே சொல்லுவாங்க, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா 6 மணிக்கு மேலே வரக்கூடாது, விளக்கு உச்சி நேரத்தில் வீட்டுக்குள்ளே வராதிங்க, ஏன்னா வீரன் குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா சைல்டு இஸ் மோர் லைக் அ ஸ்பிரிச்சுவல் ஆர்கன். அவங்க வந்து ரொம்ப வல்னரபிள் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனாக இருக்கிறதுனால அவங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க என்வாயன்மெண்ட்டுக்கு. சூழலை வந்து இம்மீடியட்டாக அவங்களுக்குள்ளார தனதாக்கி. அப்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்றதுனால தான் ரொம்ப பால் குடிக்கிற குழந்தை, பால் குடிக்கிற அம்மாவெல்லாம் ரொம்ப பொத்தி பொத்தி நம்மளுடைய மரபில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலகட்டம் வந்து அப்படி இருக்கா? ரொம்ப பச்சை குழந்தைங்களை தூக்கிட்டு மால் போகிற காலகட்டம் வரைக்கும் வந்துருச்சு. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுன்னா அந்த குழந்தையோடைய உணர்வு ரீதியான ஸ்பிரிச்சுவல் க்ரோத், சென்சோரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தை வந்து ரொம்ப டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க, எடுத்தாலும் விசிறி அடிக்கிறாங்க, கத்துறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, திரையில படுத்து படுத்து உருள்றாங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வைக்க முடியல. பள்ளிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்றாங்க உங்கள் குழந்தை, எழுதவே மாட்டுறாரு உங்கள் குழந்தை. இதெல்லாம் ஏன் நடக்குது? அன்னைக்கு அவனுக்கு வந்து கல்வியில் ஈடுபாடே இல்லை. இது எல்லாமே ஹெல்த்தில் தான் வந்து நிற்குது. ஸோ ஹெல்த்து எப்படி அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலைகள்லாம் நீங்கள் அவங்களுக்கான சரியாக அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சூழ்நிலையை கொடுக்கல. ஸோ ஃபுட் இஸ் நாட் த ஒன்லி திங், என்வாயன்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். அதெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைத்து சரிவர கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தையோட முழுமையான வளர்ச்சி அப்படின்றது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியம் சிறப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான கற்றல் திறனுக்கான உடல் மனம் எல்லாமே தயார் நிலையில் இருக்கும். அப்போது 8 வயசுக்கு அப்புறம் அவங்க கற்றல் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை குழந்தைங்க உள்வாங்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்றது தான் பொருள். அப்போது 8 இயர்ஸ்லேருந்து அடுத்து ஒரு காலகட்டம் போகுது இல்லைங்களா, 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கும். அதான் முதல் 8 ஆடாதது விளையாட்டல்லன்னு சொல்ற மாதிரி முதல் 8 நீங்கள் விளையாடுனீங்கன்னா உடல் ரீதியாக விளையாடணும். வீடியோ கேம் இல்லை, அதுதான் சூழல், எந்த சூழல் கொடுக்குறீங்க அப்படின்றது. இப்போ முதல் 8 நீங்கள் எவ்வளோ விளையாடுறீங்களோ அது வந்து அடுத்த 8, 2ஆம் 8 கல்லாதது கல்வியும் அல்ல. அப்போ அடுத்த 8 16 வயதுக்குள்ளார நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையும் அந்த குழந்தைக்கு உருவாயிடுது. அதுக்கப்புறமா தான் இந்த 2த்தையும் வச்சு ஆரோக்கியமாகவும் இருக்கேன்,
எனக்கு அறிவும் இருக்குது. இப்போ நான் இந்த அறிவை எப்படி டிஜிட்டல் மூலியமாக பயன்படுத்தி நம்ம இந்த ஈரால இருக்கலாம். இதை முழுமையாக புறக்கணிக்க முடியாது. டிஜிட்டல் ஏராவையோ டெக்னாலஜியோ நம்மளால முழுமையாக புறக்கணிக்கணுன்ற தேவையும் இல்லை. பட் எந்த நேரத்தில் வயதில் அதை கொடுக்கணுன்றது வயதுன்றது ரொம்ப முக்கியம். அடிப்படை நம்ம யோசிக்கிற மாதிரியே ஒரு குழந்தை யோசிக்காது அப்படின்றத பெற்றோர்கள் உணரணும். எனக்கு ஒரு மொபைல் போதும் இந்த வீட்டில் அப்படின்றது ஒரு உருவாக்குறோம். ஆனால் அதுவே இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்க காலகட்டத்திலேயே மென்டல் ஹெல்த் கவுன்சிலர்ஸ் தான் ஜாஸ்தி. டிப்ரெஷனில் இருக்கேன், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப டயரிங்காக இருக்குது. ஸோ இதனால் நான் வந்து என்னை ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ணுறதுக்காக நான் வெளில போகிறேன்ற சூழ்நிலை நம்மளுக்கே வந்துருச்சு. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஹெல்த்துங்கிற இதில் எனக்கு இன்னொன்று என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக உடல் சார்ந்த ஒரு உழைப்போ இல்லை ஒரு ஒழுக்கமோ கண்டிப்பாக தேவை இல்லையா? இப்போது நிறைய இப்போ ஜப்பான் அந்த மாதிரி பள்ளிகள்லாம் பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க அந்த உணவு கூடத்தில் கூட அவங்களுடைய பிளேட்டை அவங்களே கழுவுறது, அந்த க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி டியூட்டிஸ் கொடுக்குறாங்க. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியன் சீனரியோவில் பார்த்தது என்னென்னா, ரொம்ப அதாவது படிப்பு தனி இது தனிங்கிற மாதிரி பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து படித்தா கூட நீ படிக்க மட்டும் செய் அப்படின்னும் போதே அவனுக்கு ஒரு போர்டம் வந்துடும். இதை மட்டும் பண்ணணுமா அப்படின்ட்டு. அது முன்னாடி நம்ம காலத்தில் அது இருந்தது. எங்கள் அம்மாலாம் ஒரு டியூட்டி போட்டுருவாங்க, ஒருத்தர் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு. நமக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதோடு சேர்ந்து அது ஒரு கல்வியாகவும் நமக்கு இருந்தது இல்லையா? அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு கண்டிப்பாக உடல் உழைப்பு தேவை. அதை ரொம்ப டினை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்கள் ஸ்கூலில் அது என்ன மாதிரி கொண்டு வரீங்க? இப்போது நீங்கள் கேட்டீங்க கல்வியாக அது தேவையா? கல்வியில் வர அளவுக்கு நம்முடைய இந்தியன் கல்ச்சர் அப்படி போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன் இதை வந்து நம்ம கல்வி திட்டத்தில் இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா, இயல்புலேயே நம்ம அப்படி தானே, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறையே நம்ம எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைந்து செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அது வந்து இப்போ மேடு வச்சிடறோம். முன்னாடி கிளாஸ் ரூம்லாம் நாங்கள் பெருக்கியிருக்கோம், ஞாபகம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால இப்போ கல்வி திட்டத்தில் இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. இது கல்வி திட்டத்தில் கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து என்னுடைய பள்ளியில இருந்து நான் சொல்றதோ அப்படி கிடையாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் நீங்கள் உங்களுடைய கல்வி திட்டத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா முறைகளும் உங்களுடைய கல்வியிலையும் பாடத்திட்டத்துலையும் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இது ஏன் இப்போது இவ்வளோ, அதாவது நம்மளுடைய நேஷ்னல் இதுலேயே இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்க்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம கல்ச்சரே அப்படி இருந்ததுனால இதை வந்து ஒரு பாடத்திட்டமாக இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் இது வரைக்கும் வரலை, இன்னைக்கு வந்திருக்கு. அதனால் வந்து இப்போ என்னோட பள்ளியிலையும் நான் அதை தான் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணலோட விளையாடுற ஒரு விளையாட்டு உறுதியாக இருக்கும். காலையில் வந்த உடனே அவங்க வந்து செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, இப்போது அதுங்களை பார்க்குறது, இது வந்து ரொம்ப மழலை கல்வி என்னோடது. அதனால அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுன்றது சுற்றி இருக்கக்கூடிய அடல்ட்ஸோட வேலை. சுற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அத்தைன்னு கூப்பிடுவோம் எங்களோட பள்ளியில், அத்தைகள் வந்து அவங்க ஒரு செடி எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க, அவங்க அதை எப்படி நர்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து குழந்தைகள் அந்த சூழலில் இருக்கும்போது தண்ணி இயல்பாகவே நம்ம வீடுகளில் பார்ப்போம் இல்லைங்களா, நீங்கள் பூண்டு உரிக்க உட்காந்திங்கன்னா குழந்தையும் உட்காரும். உண்மையாக பார்த்தோன்னா குழந்தைகள் பூண்டு உரிக்கிறதுக்கும் வெங்காயம் உரிக்கிறதுக்கும் அவங்க நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கும் சாமான் எடுக்கிறதுக்கும் குட்டி வயசில் தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் நம்ம மேலும் அவங்க வந்து இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம தான் கையில் ஃபோன் கொடுத்து ஓரமாக உட்காரு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ பள்ளிகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா வேலைகளும் குழந்தைகளே அவங்களுக்கான வேலை. இப்போ உள்ளார வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆசிரியர்களுக்கே சில நேரம் வந்து ட்ரைனிங் தேவைப்படும். வந்த உடனே நம்ம கேர் பண்ணி அந்த குழந்தைய பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட பேக்கை நம்மளே கழட்டி வைப்போம், நம்மள செப்பலெல்லாம் குனிஞ்சு நம்மளே கழட்டி விடுவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளே கட் பண்ணி கொடுப்போம், எல்லாமே அவங்களுக்கு ஊட்டி விடுவோம். எல்லா வேலையும் அப்போ நம்மளே செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான கை வேலையே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், மூமெண்ட் இல்லை அப்படின்னா எப்படி அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும், அவங்க பிரெயின் எப்படி டெவலப் ஆகும், அவங்க வேலைகளை செய்வது அப்படின்றது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ். அப்போ எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வாங்கிடுறோம். இன்னைக்கு கல்வி திட்டத்தில் இதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க.
குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணுறது, ம் மாவு பிசையிறது, ம் சமைக்கிறதுன்றதே ஒரு நாளுடைய கல்வியாக வந்து அமையுது. என்னோட பள்ளியில் ரொம்ப சிறப்பாக ஒரு நாளைக்கு இது வந்து ரிதம்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம உள்ளார கொடுக்க முடியும், ஒரு மாதம் எதை நோக்கி இருக்குது, ஒரு ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். பிளான் மாதிரி. ஆமாம், அந்த பிளான் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும்னா, நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு நம்மளோட 5 இணை இருக்கு இல்லைங்களா, இப்போ இது எதுக்கு நம்ம அதை வகைப்படுத்தினாங்க அப்படின்னா, எந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட லேண்ட்ஸ்கேப், நம்மளுடைய சூழலை நீங்கள் இந்த 5 இணையில் கொண்டு வந்துடலாம். ஒன்று மலை சார்ந்த பகுதியாக இருக்கும், இல்லை காடு சார்ந்த பகுதியாக இருக்கும், இல்லாட்டி விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கும், இல்லாட்டி நெய்தல் நிலம் சொல்கிறோம் இல்லைங்களா, கடல் சார்ந்த பகுதியாக இருக்கும். இப்போ விவசாய நிலம்னா இப்போ அது வந்து ஒரு சிட்டியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ அதுதான் இருந்தது நம்மளுடைய ரிவர் வேலி சிஸ்டம்ல இருந்து அப்படியே மருத நிலமாக மாறி மருத நிலம்லேருந்து இன்றைக்கி சிட்டி வரைக்கும் வந்துருக்கு. இந்த சூழ்நிலைங்களை குழந்தைங்க பார்க்குறாங்களா அப்படின்றதுக்காக முதல் 3 மாதம் ஒரு திணை, அடுத்த 3 மாதம் இன்னொரு திணை, அடுத்த 3 மாதம் இன்னொரு திணைன்னு லேண்ட்ஸ்கேப்பை பிரிச்சிட்டோம். இதில் ஃபீல்ட் ட்ரிப் போவோம். இப்போ இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சிறுசேரி லேக் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை ஏறுதல் ரொம்ப சின்னதாக ஹில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏறுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பெற்றோர்களோட சேர்ந்து நம்ம அந்த குழந்தைங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறோம் முதல் மாதம். அடுத்த மாதம் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து முழுக்க காடு. அந்த சிறுசேரி லேக் இருக்கக்கூடிய அந்த இடமே காடு தான். அப்போ காடுகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகளை தான் நம்ம அந்த டேர்ம் ஃபுல்லாக நாங்கள் எடுப்போம். அதனால வந்து நம்ம ஜூக்கு, வண்டலூர் பக்கத்தில் தானே இருக்கோம், அதனால நாங்கள் அவங்கள ஜூக்கு கூப்பிட்டு போவோம். விலங்குகளையும் பார்ப்பாங்க, அந்த காடு சார்ந்த ஒரு சூழலையும் அவங்க வந்து உள்வாங்கிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய இடத்துல இருக்க நிலம் வந்து இன்னும் அவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் அடுத்த 3 மாதம் 2 மாதம்லேருந்து 3 மாதம் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபார்ம்ஸ், ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ அந்த நிலங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு விவசாயம் எப்படி நடக்குது அப்படின்றத குழந்தைங்களுக்கு ஒரு அனுபவம், இது பெற்றோர்களோட சேர்ந்து. கடைசியாக ஆண்டு முடியும் போது நிலாச்சோறு, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலாச்சோறில் கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாரும் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கடற்கரையில் உட்காந்து விளையாடி ஆடி பாடி, அது வந்து வசந்த காலத்தில் வரும் அழகாக, அந்த எண்ட் ஆஃப் த டேர்மில் வரும். நல்லா அவங்களோட விளையாடிட்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு வரும். இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி அனுபவங்கள், ஏன்னா சூழல் வேணும் இல்லையா, ஒரே ரூம் இல்லை சூழல். ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் நாட் அ சூழல், நீங்கள் டிவி இல்லை எல்லா அனுபவத்தையும் கொடுக்கறதுக்கு. அப்போ இதை வந்து எங்களை கரிக்குலம்குள்ளாரையே கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி மாதம் ஒரு பருவ காலகட்டம் மாறுது. இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டம் மாறும் போதும், இப்போது ஜூன் மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல வெயில் கொளுத்தும். ஸ்கூலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் தள்ளி தான் வச்சுருப்பாங்க. அந்த வெயில் கொளுத்துற டைமில் நல்ல ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு சீசன் ஃபுல்லாகவே சன்னி பிளாக். ஸோ அந்த சீசனில் எல்லாமே சூரியனுடைய பாடல்கள், அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், அந்த சீசனில் மேங்கோ சீசன் இல்லையா, அதெல்லாம் தீமாக இருக்கும். கிளாஸ் ரூமே எல்லோ ஆரஞ்சு ரொம்ப ரிச்சாக இருக்கும், பிரைட்டாக. இப்போ அடுத்த காலகட்டம் அப்படியே விதை ஆடி பட்டம் வந்துடும். அப்போது விதைகள், அப்போ அந்த சீசன்லேயே உள்ள ஸ்கூல்ஸ் ஜூன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்கள் வந்து எங்களுடைய மணல்களை, நான் சொன்னேன் இல்லையா, கார்டன் ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம், மண்ணெல்லாம் தயார்படுத்திடுவோம் குழந்தைங்களோட. அப்போ அடுத்த சீசனில் விதைகள் போடுவோம். இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த விதைகள்லாம் சேமித்து வச்சதில் ஒரு நெல்லி விதை, ஒரு லெமன் ட்ரீ நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா, இப்போ எலுமிச்சை மரம் வைக்கிற மாதிரியான குட்டி குட்டி சாப்ளிங்ஸு விதைகள் இதெல்லாம் போட்டு அந்த சீசனில் ஆடி பட்டம் வர நேரத்தில் அதை நாங்கள் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெயின்போ சீசன், ஆடி அந்த சாரல் வரும்போது அழகாக உங்களுக்கு வந்து வானவில் வரும். அதை வந்து ரெயின்போ பிளாக்காக வைப்போம். ஏன்னா வண்ணங்களை நீங்கள் வந்து வானவில் பார்க்கலாம். எங்கள் டீச்சர்ஸே ஃபஸ்ட்டு கரிக்குலம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக, மேம் வந்துருமா மேம் ரெயின்போஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் நிறைய இடங்களில் ரெயின்போஸ் பார்க்கலாம். ஸோ அந்த காலகட்டம். அடுத்தது மழை வர காலகட்டத்துக்கு முன்னாடி தும்பி, ஏன்னா ஒரு லைட்டாக நீங்கள் மழை பெஞ்சு விட்டோன்னே அந்த வெப்பமும் அந்த மழை பெஞ்சோடனே உள்ளே இருக்க பூச்சி எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். அந்த சீசனில் தான் நீங்கள் இன்செக்ட்ஸ் நிறைய பார்ப்பீங்க, எறும்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து அடுத்த காலகட்டத்துக்கு தயார் நடக்குது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் தும்பி இருக்கும். அப்போ அந்த சீசன் ஃபுல்லாக இன்செக்ட்ஸ் சொல்லி தருவோம். ஸோ அடுத்தது
மழைக்காலம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசனல் பிளாக்ஸ். சப்போ மழைக்காலத்தில் என்னோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னா டார்க்காக இருக்கும். கொஞ்சம் நம்மளோட கலர்ஸே பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ, வயலட் அப்படி இருக்கும். இப்போ இந்த காலகட்டம் கரெக்டாக நம்மளுடைய முல்லை நிலத்தோடு சேர்ந்து வரும். ஏன்னா காடு ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் நான் வந்து என்னோடய கரிக்குலமை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா உள்ளார நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ, பள்ளிக்குள்ளார ஒரு என்ன நடத்துகிறீங்களோ அதுவும் சூழலும் ஒரே மாதிரி இருக்கும். உள்ள ஒரு கல்வியும் வெளியில் போனோடனே வேற ஒரு ஒன்றுத்தையும் ஒரு குழந்தை நல்லா கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ உள்ளார நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சொல்லி கொடுக்குறோன்னா ஆஃப் சீசன் ஃப்ரூட்டில் போயிட்டு ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய வின்டர் சீசனில் போயிட்டு நான் மாம்பழம் பற்றி பாட்டு பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைனால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வசந்த காலம் வருது, ஸ்ப்ரிங் வருதுன்ற நேரம் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா குருவியெல்லாம் கூடு கட்டி முட்டை போடும். எங்களோட பள்ளியில் எங்களுடைய அந்த அந்த குட்டி குட்டி புதாருக்குள்ளார, அந்த செடிங்களோட புதாருக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவி கூடு கட்டி முட்டை போடும். அந்த நேரத்தில் என்னுடைய கதைகள்லையும் குருவி கூடு கட்டி முட்டை போட்டு அதோட குஞ்சு அழகாக பறந்து போன பாடல்கள் இருக்கும், கதைகள் இருக்கும். இது அந்த குழந்தை இயற்கையாகவே பார்க்கவும் செய்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு கல்வி திட்டம் இருக்கும்பொழுது குழந்தைங்க எவ்வளோ உணர்வு ரீதியாக அதோட ஒன்றி இருப்பாங்க. இந்த அனுபவம் தான் அவங்களுக்கு கல்வி. பின்னாடி வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவரோடைய பாலினேஷன் பற்றி எடுக்கிறீங்க. அப்போது பூ பூக்கிறத பார்த்துருக்கணும், அந்த பூவோட அவங்க வந்து பூக்கோளம் போட்டிருக்கணும், பூ தொடுத்து தலையில் வச்சிருக்கணும், பூவோட உறவாடி இருந்தால் தானே நீங்கள் பாலினேஷன் பற்றி எடுக்கும் போது ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உணர முடியும். நீங்கள் திடீர்னு எல்லாத்தையும் ஃப்ளாஷ் கார்டில் காமிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் பாலினேஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி நீங்கள் ரொம்ப சீரியஸ் எஜுகேஷன் எடுக்கும் போது எதை உணர்வு ரீதியாக அந்த குழந்தை நல்லா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சூழல் தான் முதல் ஆசை. நீங்கள் போடுற மேக்கப் வந்து எதை சாப்பிட முடியுமோ அதை தான் நீங்கள் மேக்கப்பாகவே போடணும். பிகாஸ் நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு சென்சரி ஆர்கன், அது எல்லாத்தையும் உள்வாங்க. ஜங்க் ஃபுட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற பிஹேவியர் தான் மறுநாள் இருக்கும். ஒரு நைட் நீங்கள் சரியாக தூங்கலை, ரொம்ப லேட்டாக படுத்துருக்கீங்க, காலையில் எழுந்துக்கிறீங்க, தட் இட் செல்ஃப் இஸ் a டிஸ்டர்ப் ஸ்லீப் தான். லேட்டாக தூங்குறதே டிஸ்டர்ப் ஸ்லீப் தான். அதோட உங்களுக்கு பசி உணர்வே வராது. மலம் கழித்து இருக்க மாட்டாங்க பாதி நேரம். பாட்டி ட்ரைனிங்லாம் பண்ணுறதே இல்லைங்கன்னு சொல்லிடுவாங்க. அதையும் பண்ணலை, பசி உணர்வு இல்லை. அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவைதான், எனக்கும் பொருளாதாரம் தேவைதான். ஆனால் என்ன சிந்தனையை நான் வந்து கொடுக்குறேன், நான் ஒரு வேலை செய்கிறேன், சமூகத்தில் ஒரு பங்காக இருக்கேன், ஆசிரியராக இருக்கேன், அப்போ நான் என்ன சிந்தனையோடு பழகணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனே நம்ம வளர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்.